ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக அரிசி எடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு கனமான குக்கரில் தான் செய்ய போகிறேன். சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்டுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், உப்பு, லெமனும் தயிரும் போட்டுக்கலாம். லெமனும் தயிரும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், ஏன்னா தக்காளி போட போகிறதில்ல இந்த பிரியாணிக்கு. அதனால் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பெசரி நம்ம எந்த குக்கரில் தம் வைக்க போகிறோமோ அந்த குக்கரில் பேஸாக இது அழகாக ஃப்ளாட்டாக போட்டு வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி தண்ணியில் கரம் மசாலா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஸ்டார் ஆனிஸ், மராத்தி மூக்கு எல்லாமே போட்டு அது கூட கொத்தமல்லி, புதினா போட்டு தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஊற வச்ச அரிசியை போட்டு அரிசி பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லேயராக அரிசியை போட்டுக்கலாம். பாதி வெந்த அரிசியை இந்த அரிசிக்கு நம்ம உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இன்னும் குக்கரை நம்ம ஆன் பண்ணலை. அரிசியை ஃபுல்லாக லேயர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி, புதினா, ஃப்ரை பண்ண ஆனியன், தேவைப்பட்டால் கொஞ்சம் கேசரி பவுடர் தண்ணியில் கரைச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் வெயிட் போடாமல் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸு சிம்லேயே வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து மெதுவாக திறந்துக்கலாம். கனமான குக்கரில் வைக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும், உங்களுக்கு தண்ணியெல்லாம் சரியாக வரும். டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் நல்லா வெந்திருக்கு சிக்கன், கரெக்டாக ரொம்ப ஜாஸ்தி வேகவே இல்லை, சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்